பாருங்கள், நம்ம வந்து டபுள் கலர் ரோஸ் வந்து பதியம் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா? இந்த டப்பா வச்சு நான் வந்து இப்படி பதியம் போட்டு உங்கள்கிட்ட வீடியோ போட்டிருந்தேன். இப்போ வந்து இதில் பதியம் விழுந்திருக்கு. ஆனால் வந்து இப்போ எடுத்தோம்னா பதியம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட வந்து தாய் செடி வந்து அழுகிட்டு இருக்கிறதுனால தான் நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இப்போ வந்து நமக்கு பதியம் விழுந்திருக்கு. நம்ம கட் பண்ணால் இதோட கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தனித்தனியாக இன்னும் பதியம் ஆகலை. அதனால் இந்த காஞ்சிருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி விடலாம். இப்போ நமக்கு இதுலேருந்து தளிர்கள் வரும். இப்போ வந்து பதியம் இது ரெண்டில் வந்து பதியம் இருக்குது. இது ரெண்டையும் கட் பண்ணோம்னா இந்த தாய் செடியில் ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் வந்து இதை கொஞ்சம் கேர் கொடுக்கணும். இதில் வந்து எறும்பு இருந்ததுனால இந்த இடத்துல வந்து காஞ்சிருச்சு. அதனால் நம்ம இதுக்கு வந்து இந்த கற்றாழை இருக்குது பார்த்தீங்களா, கற்றாழை ஜெல்லு, அதை வந்து கற்றாழை நல்லா வந்து தண்ணியில் கலக்கி நம்ம ஊற்றி விட்டுட்டோம்னாக்க இந்த எறும்பு வேர்பூச்சி இந்த தாக்குதல்லேருந்து செடி வந்து நல்லாயிருக்கும். அதனால் இன்னும் கொஞ்ச நாள் வந்து இதை அப்படியே மண் போட்டு மறைச்சி விட போகிறேன். அப்படியே வேர் வந்து இறங்கட்டும். வேர் நல்லா தான் விட்டுருக்கு பாருங்கள். நம்ம இந்த மெத்தடில் போட்டாலும் எப்படி நம்ம ரோஸ் செடி வந்து பதியம் போட்டாலும் நமக்கு பதியம் கிடைக்கும் பார்த்திங்களா? இதில் பதியம் இருக்குது. இப்போ இதை கட் பண்ணி எடுக்கலாம். எடுத்து இது தனியாக ஆகும். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்தால் இன்னும் கொஞ்சம் இது பெருசாக வந்துருச்சுனாக்கும் நமக்கு 2 பதியம் இந்த இடத்துல கிடைக்கும். அதனால் இப்படியே நான் வந்து ரொம்ப அமுத்தாமல் லேசாக மண் போட்டு மூட போகிறேன் பாருங்கள். டபுள் கலர் ரோஸ் இதில் வந்து நம்ம பதியம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்குது, ரெடியாகி கொண்டு இருக்குது. அதனால் ரெடியான பின்னாடி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எடுத்தால் ஆனால் வேண்டாம், நம்ம தாய் செடியும் காப்பாற்றணும்ல. அதனால் தாய் செடியிலேருந்தும் கீழேருந்து நம்ம வர்ற மாதிரி கொஞ்சம் இதில் நல்லா காற்று போகிற மாதிரி வைக்கலாம். மண் ரொம்ப இறுகின மாதிரி இருக்கிறதுனால அப்படி இருக்குது. இதை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டு நம்ம கற்றாழை ஜெல் ஊற்றிட்டோம்னா சரியாயிடும். தேங்க்யூங்க.